டென்னிஸ் 3D தான் விளாட போகிறோம். டென்னிஸ் 3D கேம். எனக்கு டென்னிஸில் பிளேயர் யாரும் தெரியாது, ஏன்னா நான் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன். சரி, நல்லதாக ஒரு பேரை பார்ப்போமா. ஷார்ட் டைம் கொண்டு பார்த்தேன் நெட்டு, ஆனால் பட் மூஞ்சி நல்லா இல்லை. இந்த மூஞ்சி நல்லா இருக்குது. டூலி யூசஸ் ரோமஸ்லாம் வேணாம், அதெல்லாம் இதாக வேணும். ரொம்ப விளாடவே தெரியாதவனா பார்க்கணும். தெய்வம் தான் வைக்கலாம் அந்த நெட்டு. காடு கிராஸ்லாம் 1 கேம் போதும். வாவ், டேப் எனிவேர் பீயிங் மேட்ச். எப்பட்றா எனக்கு இது விளையாடவே வரலங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓ, செம்மையாக விளாட்றான் அவனு. நான் அடுத்த வாட்டி அவனே வச்சுட்டு வந்துடலாம். அவுட்டா, அவன் அவுட் சைடு அடிச்சிட்டான். ஓகே, டாப் ஸ்பின். அப்படின்னா டாப் ஸ்பின்னா என்னது? யார் அவுட்டு? அவன் தான் அவுட். அப்போ அடிங்க. வா, கமான், சூப்பர். ஐயோ, அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். கை வலிக்குது. டாப் ஸ்பின்னா என்னது? எனக்கு டென்னிஸை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ டாப் ஸ்பின்னா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அவுட்ரிஸ்டான் அவுட்டர்றான், உள்ளர்றான். ஃபால்ட்டு, நான் ஃபால்ட்டு தான். அவன் கிட்ட வந்து அடிச்சுட்டான், அதெல்லாம் பாங்காட்டான். சரி விடுங்க, இன்னொரு வாட்டி நம்ம விளாண்டு பார்ப்போம். ப்ளே அகைன். எனக்கு இந்த டென்னிஸ் விளாட வராது. ப்ளேவே விளாட்லாம். அவுட்டேஸ்டான். நான் இன்னைக்கு நான் லீடிங்கில் இருக்கேன். அவுட் 2 அடிச்சிட்டான். ஐயோ, லேக் ஆகுது. ஏன் அவனுக்கு பாயிண்ட் வச்சு 15 பாயிண்ட்டு? அவன் கிட்ட வந்து அடிச்சிட்டான், அதெல்லாம் போங்கல்ல, தோத்துடும். என்னாச்சு அப்படின்னா? டிக்கஸ்னா அவுட்டு. 40 ஆடுனா எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வீடியோவில் கிரிக்கெட்டை பற்றி தான் கேம் போட போகிறேன். எனக்கு இது ஒன்றும் புரியல.
இப்போ நான் பாயிண்ட் இருக்கணும், இல்லை நான் லூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் தோத்துறேன்னு நினைக்கிறேன். ஓகே டாப் ஸ்பின்னா என்னங்க அவ்வளோதான், நான் தோத்துறேன். இப்போ 2 கேம் தோத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.